ஐயா சாம வீடியோ என்ன பார்க்க மாட்டேன்னா போன வீடியோவில் நம்ம அவங்க சாமன் நாங்கள் வந்து ஸ்கேம் என்ன பண்ணுவோம் என்ன பார்க்க மாட்டேன் அதுக்கு முன்னாடி எல்லாத்துக்கும் அட்வான்ஸ் ஹாப்பி நியூ இயர் நம்ம சேனல் புதுசாக இருந்தீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுறாங்க லைக் ஆனால் கேட்குறோங்க இதுக்கு மேலே அந்த வீடியோ பார்க்கலாம் அந்த வீடியோவே சேனல் செக் பண்ணி வரேன். Open your eyes, now see that sunrise. காய்ஸ் டேட்டு பார்த்தீங்கன்னா 16 இந்த வண்டி போல்டு வந்துச்சுன்னு சொல்லி கோம்புனாங்க அந்த வண்டி விட்டாச்சு அன்றைக்கி சொல்லியாங்க என்னன்னு பார்ப்போம். காய்ஸ் ஷோரூம்லேருந்து ஃபோன் வந்துச்சு வண்டி ரெடி ஆச்சுன்ட்டு போய் எடுத்துகிட்டு வரும். காய்ஸ் ஷோரூம்லேருந்து வண்டி எடுத்தாச்சு. ஆனால் என்ன சொல்கிறானுங்கன்னா நம்ம 225 பணம் கட்டணுமா யான்னு கேட்டதுக்கு வந்து அந்த ஸ்ப்ரிங்கு வந்து அவங்க எது பண்ணல ஸ்ப்ரிங்கும் இது அவங்க தொலைக்கலான்ட்டாங்க. நம்ம லேபர் சார்ஜ் வந்து 150 ரூபா கொடுக்குறாங்க. என்னன்னா காசு தர நான் சொல்லிட்டேன். அதுக்கு அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா இங்கே தான் தொலைச்சிருக்கோம் உங்களுக்கு என்ன ப்ரூஃப் இருக்குன்னு அந்த கேரளாலேயே நீ அவங்க எடுத்து வச்சுக்கலாம்ல அப்படின்றாங்க. அங்கே வந்து நான் கண்ணால் பார்த்தீங்கன்னா எதுவும் எடுக்கலை அவங்க மண்ணெல்லாம் சொன்னோம். அதுக்கு நாங்கள் போய் நம்ம ப்ரூஃபு கொடுக்கன்றாங்க. நான் வாய்ஸ் ரெக்கார்ட் எடுத்துருக்கேன் அதை பாருங்க வாய்ஸ் என்ன சொல்கிறாங்க நின்று பாரு. இங்கதான் மிஸ் ஆயிடுச்சு எப்படி சொல்றீங்க? ஒரே ஒரு சைஸ் மட்டும் தான் சரி கேரளா அங்க மிஸ் ஆயிருந்துச்சுன்னா என்ன பண்ணுவீங்க? அங்க மிஸ் ஆகலாம் அதை எப்படி நம்புறது? அவங்க வந்து ரெக்கார்ட் அனுப்பிடுறாங்க. ரெக்கார்ட் அனுப்பிச்சு விட்டு ரெக்கார்ட்ல என்ன தெரியும்? நானும் வேணா ரெக்கார்ட் எடுத்து உங்களுக்கு அனுப்பிச்சுடுறேன். எத்தனை தடவை அனுப்பிச்சுடுறாங்க. மிஸ் ஆனது வந்து எப்படி மிஸ் ஆயிருக்குன்னு சொல்லவே முடியாது. இங்கதான் மிஸ் ஆயிருக்குன்னு நானும் ஏற்க முடியாது, உங்களாலையும் கான்பிடண்டா சொல்ல முடியாது. நான் காணாப்பட்டது நீங்க பாத்தீங்களா? எல்லா தெரியும் சொல்றேன். ஒரு தெரியும் சொல்றேன் புரியல. மட்டும் தான் மாத்தணும், வேற எதுவுமே மாத்தல. நான் இங்க மிஸ் ஆயிருக்கு என்னால ஏத்துக்கவே முடியாது. எப்படி நான் ஏத்துக்கிறேன்னு நான் கேட்கிறேன். ஏதோ ஒரு ப்ரூஃப் இருந்தா தெரிஞ்சுக்கலாம். ஆயில் மாத்துறீங்க ரைட்டு தான். ஆத்திரக்கார லேபர் போடுறாங்க. லேபர் வேணா டிஸ்கவுண்ட் வாங்கிக்கிறேன். என்னோட லேபர் சார்ஜ் தர முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து நான் ஆறு அடிக்காமல் இருந்துச்சு அது மட்டும் மாற்றிருந்தாங்க. அதுக்கு மட்டும் நான் காசு ரூபா கொடுத்துட்டு வந்தேன் கைஸ். அந்த ஆயில் ஸ்டேனுங்க இந்த அதுக்கெல்லாம் லேபர்லாம் நான் காசு கொடுக்கல கைஸ். அந்த ஆறு இது பண்ண பில்லு மட்டும் இந்த ஃபோட்டோ எடுத்து வச்சுருவேன் கைஸ். அதை நான் உங்களுக்கு இது போட்டுறேன் பாருங்க. நீங்களே மிஸ் ஷோரூமில் உங்களுக்கு இதுமாரி ஏதாச்சும் பண்ணியிருந்தாங்க நான் உங்கள்கிட்ட சொன்னேன் பூக்கு இருந்துச்சுன்னா எங்கன்னு கேளுங்க. கேட்காம விட்டுறாதீங்க. கேட்காம விட்டீங்கன்னா உங்கள் தலையெல்லாம் வாங்க நடத்துடுவாங்க தொலைச்சியில். இதேமா போய் கேட்டீங்கன்னா அதை மாற்றி கொடுத்து தான் அவங்க வழி கிடையாது அவனுக்கு. சரிங்களா? சரி இந்த வீடியோ யாரும் முடிச்சுக்கிறேன். நான் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மறக்காம லைக் போட்டுருங்க. 4 பேர் கமெண்ட் போட்டுருந்தீங்க. அதை நான் எதிர்பார்க்கவே இல்லை. கமெண்ட் தான் வரும்ட்டு வீடியோவுக்கு அது ரெஸ்பான்சிபிலிட்டி பாருங்கலாம். இன்னும் உங்களுக்கு இதை மாரி 5 வகையில் கமெண்ட்டில் போட்டு விடுங்க. நான் பார்க்குறேன். ஓகே பாய் கைஸ். இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன்.